ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. அன்னபூரணி வந்து கோவப்பட்டு இசுகி கிட்ட இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு அப்படி நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கியடா ஃப்ராடு அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. என்னடா ஆளு நீ இந்த அளவுக்கு மோசமானவனா இருக்கானுவாங்க. இசுக்கி அது வந்து எனக்கு காயத்ரி பிடிக்கும், வேற ஒருத்தர் அவ கல்யாணம் பண்ணிக்கிறது விருப்பம் இல்லாத இப்படி பண்ணுன்றாங்க காயத்ரி. இனிமேல் இப்படிப்பட்ட ஒருத்தர் உனக்கு தேவையே கிடையாது காயத்ரின்றாங்க. அக்கா அக்கா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்கக்கா, இது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் காண்றாங்க. இசுக்கி ரொம்ப நல்லவங்க்கா, காயத்ரியை நல்லா பார்த்துப்பான் மகா, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லை, காயத்ரியை நல்லா பார்த்துப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எந்த காரணத்தை கொண்டும் இனி காயத்ரி வந்து இவன் கூட சேர்ந்து வாழ மாட்டான்டாங்க. இப்படி ஒரு நம்பிக்கை துரோகி ஃப்ராடெல்லாம் வந்து என் பொண்ணு வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கியா காயத்ரி? உன் கழுத்துல இருக்க தாலியை முதல்ல கலட்டி இவனுடைய முகத்திலே விட்டி எறி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் காயத்ரி யோசிக்கிறாங்க, காயத்ரி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு வேணுமான்றாங்க. அப்படியே இசைக்கு இருந்துட்டு ப்ளீஸ் காயத்ரி அதை செஞ்சிடாது காயத்ரி, நீ எனக்கு வேணும்னு அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றாங்க. காயத்ரி ஒரு செகண்ட் கூட யோசிக்கிறது கிடையாது. அவங்க கழுத்துல இருக்கிற அந்த தாலியை கலட்டி காயத்ரி வந்து இசக்கி முகத்திலேயே அதை விட்டு எறிகிறாங்க. அப்படியே இசக்கி ஷோக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.